அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேட்ஸ்கிரிப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட டைரக்ஷனுக்கும் நம்ம டெலிகிராம்ல போஸ்ட் பண்ண லெவல்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நடந்த மார்க்கெட் டைரக்ஷன் பொறுத்த வரைக்குமே எந்த லெவல்ல என்ட்ரி எடுத்தோம், எப்படி டார்கெட் புக் பண்ணோம் அப்படிங்கிறதும், நாளைக்கான டார்கெட் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம எந்தெந்த ரீசனோட இந்த லெவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் சேஃபான என்ட்ரின்னு ஒரு பேசிக்கை நம்ம நிறைய இடத்துல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சேஃபான என்ட்ரி அப்படிங்கிறதுக்கான ரீசன், நம்ம ஒரு என்ட்ரி எடுக்க போறோம்னா அந்த என்ட்ரியோட அதிகபட்சமான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத நான் சேஃப் என்ட்ரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம். அதிகபட்சமான கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? நமக்கு இந்த லெவலுக்கு அப்புறம் மார்க்கெட் போகும், மேலே போயிடும் அப்படின்னா அது போகிறதுக்கான வாய்ப்பு ஒரு 70% இருக்கு. அதனாலதான் நம்ம அதை அப்படி பிளானோட பாக்குறோம். ஸோ அந்த லெவல்ல இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் அதை நம்ம சேஃப் என்ட்ரி பேசிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி லெவலை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறதையும் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஓகே, ஓவரால் நம்ம இன்னைக்கு நாளைக்கான என்ட்ரியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓவரால் வியூ அப்படின்ற மாதிரி நம்ம ப்ரீவியஸ் டேல சொன்னதுல செல்லிங் சைட்ல எவ்வளவு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல சொல்லியிருந்தோம். அதுவும் செல்லிங் சைட்ல இருக்கக்கூடிய டைரக்ஷன் மாறணும் அப்படின்னா எந்த லெவலுக்கு மேல போகணும் அப்படிங்கிறதும், பையிங் சைட் ப்ரெஷர் வரணும் அப்படின்னாலும் எந்த லெவல்கிட்ட வரணும் அப்படின்னு ரெண்டையுமே நம்ம இன்டிமேட் பண்ணிருந்தோம். ஸோ அதுல 25,300க்கு மேல போகும்போது தான் நமக்கு செல்லிங் சைட்ல ஸ்ட்ராங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும், 25,150க்கு கீழே போகும்போது தான் சப்போர்ட் லெவல்ல ஸ்ட்ராங் பையிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஸோ இதுல இன்னைக்கு டைரக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான மூவ். மார்க்கெட் ஆக்சுவலா கேப் அப்ல ஓப்பன் ஆனிச்சு. கேப் அப் ஆனாலும் நம்ம வந்து 25,280 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ இந்த லெவல் வந்து ரிவர்சல் ஆகும்போது நம்ம புட் எடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆனா இங்க இந்த லெவல் வரைக்கும் வரல. ஒரு ஸ்ட்ராங் ப்ரெஷர் இருந்ததுனால 25,600க்கு 25,260க்கு முன்னாடியே ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள 25,200 இந்த லெவலே வந்துருச்சு. ஸோ 25,200 அப்படிங்கிற லெவல்ல புட்டும், அதுக்கான டார்கெட் வந்து 25,100. ஸோ இது வரைக்கும் தான் நம்ம டார்கெட் வச்சிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சோம், அதுக்கப்புறம் டார்கெட் வந்து ஈஸியா ஹிட் ஆயிடுச்சு. ஸோ சூப்பரான மொமெண்டம், ஒரு ரேலி மூவ். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ரேஞ்ச் ஃபார்ம் ஆச்சு. அந்த ரேஞ்ச் ஃபார்ம் இன்டிமேட் பண்ணோம். அதாவது 20,100 to 150 இந்த ரேஞ்ச் போயிட்டு இருக்கு. இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன் இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு டைரக்ஷன் என்ட்ரி எடுக்கலாம் வெயிட் பண்ணோம். புட்டான ப்ரெஷர் அதிகமாயிட்டு இருக்கும் போது மறுபடியும் டவுனுக்கான டார்கெட் இதுல ரொம்ப கம்மியான பாயிண்ட் தான் கிடைச்சது. ஸோ ஒரு 30 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் புக் பண்ணோம். இதுக்கப்புறம் மறுபடியும் டைரக்ஷன் 25,150 பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த லெவல்ல வந்து அகைன் காலுக்கான என்ட்ரியை இன்டிமேட் பண்ணோம். டெலிகிராம்லயும் இது நடக்கிறதுக்கு முன்னாடியே டெலிகிராம்ல இன்டிமேட் பண்ணிட்டோம். பையர்ஸ் வந்து 25,150 பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு. ஸோ இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிறது பண்றேன்னு சொல்லி ஒரு 3 minutes ஒரு 3 கேண்டில் சொல்ல போனா, ஆக்சுவலா நம்ம வந்து சொன்னது 25,130ல சொன்னோம். அது ஒரு 4 கேண்டில், அது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பிரேக் அவுட் ஆச்சு. ஸோ அங்கிருந்து டார்கெட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் 200 தான், செகண்ட் டார்கெட் 250. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டோட நம்ம புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் டார்கெட்டுக்கான லெவல்ஸ் வந்து நம்ம இங்க தான் என்ட்ரி எடுத்தோம். ஸோ இங்க எடுத்து இங்க. ஸோ அப்பதான் நம்ம ஒரு 3 என்ட்ரி எடுத்தோம். 3 என்ட்ரியுமே ஒரு என்ட்ரியில 100 பாயிண்ட், இன்னொரு என்ட்ரியில வந்து 30 பாயிண்ட்ஸ், மூணாவது என்ட்ரியில பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இதுல ஒரு 20 பாயிண்ட், ஒரு இதுல ஒரு 50 பாயிண்ட்ஸ், 70 பாயிண்ட், கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சது. ஸோ அதெல்லாமே இதை மட்டும் தான் எடுத்தோம் அப்படின்னா இன்னைக்கு டைரக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஈஸியாகவும் இருந்தது. அதனால நம்ம எல்லாமே எடுக்க முடிஞ்சது. இதுல நிறைய பேர் வந்து எவ்வளவு எடுத்தாங்க என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா நமக்கு டெலிகிராம்ல நம்மளுடைய மெம்பர்ஸ் எல்லாருமே நல்ல ப்ராஃபிட்ல தான் இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் 1:5 அப்படிங்கிற ரேஷியோல வந்து நமக்கு டார்கெட்டை புக் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து புட் ஆப்ஷனுக்கு 25,200 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆகும் போதே வெறும் 20 ரூபாயில பை சொல்லியிருந்தோம். 20 ரூபாயில நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு ஒரு என்ட்ரி சொல்லியிருந்தோம். ஸோ இங்கிருந்து 80, 100 அப்படிங்கிற லெவல தான் எல்லாரும் புக் பண்ணாங்க. 1:4 and 5 அப்படி இந்த ரேஞ்சில் தான் புக் பண்ணாங்க. ஸோ அதனால நல்ல ப்ராஃபிட். ஸோ காலுக்கான லெவல் அப்படிங்கிறது இங்கிருந்து மேல போகும்போது பெரிய டார்கெட்ஸ் வைக்கல. ஒரு 40 பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் வச்சோம். ஃபர்ஸ்ட் டார்கெட்டுக்கு அப்புறமே நமக்கு டைம் ஓகே 1 o'clock மேல ஆயிடுச்சு. ஸோ ஓகே நமக்கு அதுக்கான என்ட்ரி அவ்வளவுதான் போதும் அப்படின்னு விட்டாச்சுங்க. ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுத்து முடிச்சது இந்த ட்ரேட்ல. அந்த ரீசன் டைரக்ஷன் வந்து கண்ணா பின்னான்னு மேல போறது கீழே இருக்கிறதுன்னு இருக்கு. வால்டிலிட்டி இருந்தாலும் அன்பிரிடிக்டபிள் மொமெண்டம்ன்ற மாதிரி ரொம்ப
இல்லாம ஒரு ஜென்யூன் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால தான் இது பாசிபிள். ஓகே, இப்ப நடந்த முடிஞ்ச மார்க்கெட்ல என்ட்ரி எப்படி எடுத்து டார்கெட் புக் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருக்கோம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் டைரக்ஷன்ல எந்தெந்த லெவல் ஸ்ட்ராங் அண்ட் வீக் சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம இப்பயும் 25,150 அப்படிங்கிறது இதுக்கு கீழே போகும்போது பையர்ஸ்னுடைய அக்யூமுலேஷன் இருக்கும். ஸோ பையர் வந்து இதுக்கு கீழே வர ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 25,150க்கு கீழே போகும்போது ஒரு கிளியர் க்ளோசிங் இல்லாம நம்ம அதை யோசிக்க வேண்டாம் புட் ஆப்ஷனை பத்தி. ஏன்னா இங்கிருந்து கீழே வரும்போது நம்ம அங்கிருந்து பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட் வந்துருக்கோம். 50 பாயிண்ட்ல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில்ல வந்து கிரீன் கேண்டில் அப்படி ஆனாலும் ரெண்டாவது கேண்டிலே பிரேக் அவுட் பண்ணி மேலே கொண்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால 150க்கும் கீழே கிளியர் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம புட்டுக்கு போகலாம். இல்லை இந்த லெவலுக்கு கிளியர் சப்போர்ட் எடுத்து மேலே தான் போகும் அப்படின்னா நம்ம அந்த சப்போர்ட் கன்ஃபர்மேஷன் பிளான் பண்ணி நம்ம இன்டிமேட் பண்றோம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி கால் எடுத்துக்கலாம். காலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் 25,200க்கு மேலே போகணும். செகண்ட் கிளியர் கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது 260க்கு மேல ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலோட க்ளோசிங் இப்படி இருந்ததுன்னா இதுக்கப்புறம் டைரக்ஷன் மேல போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா ஹை டைம் ஃப்ரேமோட நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் இங்கிருந்து மேல இருந்து கீழே ஒரு கரெக்ஷன் எதிர்பார்த்தோம். இந்த கரெக்ஷனுக்காக தான் ஏதோ ட்ரம்ப் வந்து விசா பத்தின நியூஸ் சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அங்கிருந்தே நமக்கு டைரக்ஷன் கீழே டவுன் வந்துருச்சு. இதோட அதிகபட்சம் டார்கெட் 25,490 தான். ஆக்சுவலா இதை அந்த லெவல் வரணும் அப்படின்னா 25,000 பிரேக் அவுட் ஆகணும். அதுக்கு கீழே 24,900 வரைக்கும் வரணும். ஸோ இது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான லெவல்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போக ஆரம்பிக்கும். இது இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபிப்டியோட 50% கரெக்ஷன் பாயிண்ட். ஸோ இந்த கரெக்ஷன் பாயிண்ட்ஸ் வந்துட்டு மேலே போகலாம் அப்படிங்கிறதுனால இந்த லெவல்ஸ் நம்ம சொன்னோம். ஒருவேளை இந்த லெவலும் பிரேக் அவுட் ஆனா அடுத்து 750 வரைக்குமே கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ரெண்டு லெவல்ல அதிகபட்சமா இருக்கிற லெவல் 25,000 அப்படிங்கிற இந்த லெவல். ஸோ 25,000 பிரேக் அவுட் ஆகலாம். ஆனா அடுத்தடுத்து லெவல்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லை இங்கிருந்தே நமக்கு மேலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தான் நம்ம எதிர்பார்த்தது. 25,150க்கு மேலே போகும்போது ரெண்டு கன்ஃபர்மேஷனை பிளான் பண்ணலாம். ஒன்று 25,200 260 இந்த ரெண்டுக்கு மேல க்ளோஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுன்னா நம்ம இதுக்கப்புறம் டைரக்ஷன் எடுத்துக்கலாம் காலுக்கான மேல. அப்படி இல்லைன்னா இந்த ரெண்டுக்கு நடுவுல மொமெண்டம் டைரக்ஷன் பாத்தீங்கன்னா வோல்டிலிட்டி அண்ட் கால் அண்ட் புட் ரெண்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஒருவேளை கேப் அப் இப்படி இருந்ததுன்னா ரெசிஸ்டன்ட் டச் பண்ணி சடனா கீழே வரலாம். கீழே வந்து சப்போர்ட் அக்யூமுலேஷன் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போறது இப்படின்ற மாதிரி மொமெண்டம் இருக்கும். ஸோ எந்த மாதிரி மொமெண்டம் இருந்தாலும் பையிங்கா அதுக்கு செல்லிங்கா எந்த சைட் டைரக்ஷன் இருக்கு அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம்ல சார்ட்டை அப்டேட் பண்ணுவோம். நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி ஒரு சேஃபான என்ட்ரியை பிளான் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளியர் டைரக்ஷன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் எது இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.